தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது மரபில் வந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதே என் நற்செய்தி என்று புனித பவுல் அவர்கள் கூறுகிறார்கள். ஆண்டவரே, உன் வழிகளை நான் அறிய செய்திருளும் என்று நாம் இறைவனிடம் வேண்டினோம் என்றால் அவர் தம்முடைய வழிகளை நமக்கு கற்றுத் தருவார். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன இயேசு 2 சிறப்பான கட்டளைகளை நமக்கு கொடுக்கின்றார். கடவுளை முதன்மையாக அன்பு செய்வதும், அடுத்ததாக சக மனிதர்களை அன்பு செய்வதும் என்ற கட்டளைகளை கொடுக்கின்றார். அன்புதான் கடவுளையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்பினாலே இயங்குகிற அனைவரும் கடவுளை சார்ந்தவர்கள் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கமை தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறியதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 8 முதல் 15 முடிய உள்ள இறைவசனங்கள். அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதை என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிலிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: பாதைகளை ஆண்டவரை நான் அறிய செய்தருளும். மறுபடியும் கூறுகிறேன், பாதைகளை ஆண்டவரை அறிய செய்தருளும். ஆண்டவரை பாதைகளை நான் அறிய செய்தருளும். வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. பாதைகளை ஆண்டவரை நான் அறிய செய்தருளும்.
ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல் வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரை நான் அறியச் செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரை நான் அறியச் செய்தருளும். அல்லேலுயா, அல்லேலுயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் 2ஆம் பகுதி முதல் 34 முடிய. A Gospel according to Mark, chapter 12, verses from the second part of verse 28 to 34th verse. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நாம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்றி போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறுவது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்று சதுசேயர் உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். இயேசுவும் அவர்களுக்கு மிக தெளிவாக, இறந்த பிறகு யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை, கடவுள் ஒருவரே நித்தியமானவர், மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் மட்டும்தான் வாழ்வு உண்டு. ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்கள் கடவுளோடு இணைந்திருப்பார்கள், ஆண்டவருக்குள் இருப்பார்கள், ஆண்டவர் இருக்கிற இடத்திலேயே அவர்களும் இருப்பார்கள், அங்கே பெண் கொள்வதும் இல்லை என்று சொல்கிறார். அடுத்ததாக இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அவரிடம் வந்து சதுசேயருக்கு சரியாக பதில் கொடுத்து விட்டார் என்று அவன் தன் வாழ்க்கையில கடைபிடிக்கிற விஷயங்கள் சரியானதா, அதுதான் முதன்மையானதா என்று அறிந்து கொள்வதற்காக கடவுளிடம், இயேசுவிடம், போதகரே, முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். முதன்மையான கட்டளை 2 இணைந்த கட்டளை. ஒன்று, கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும்
முழு ஆற்றலோடும் கடவுளை அன்பு செய்வதும், இரண்டாவதாக சக மனிதரை தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பதுதான் மிகச்சிறந்த கட்டளை என்று சொல்கிறார். இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். அதுதான் பொன் விதி. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் முதன்மையான கட்டளை. அந்த இளைஞன் என்ன சொல்லுகிறார்? இதுதான் கடைபிடிச்சு வருகிறேன் என்று. ஆண்டவர் கடவுள் ஒருவர் தான். அவர் மிக அழகாக சொல்லுகிறார், நன்று போதகரை, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறுவது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிப்பலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று கூறுகிறார். இயேசு 2 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் இவர் அதை விட சிறப்பாக அதை புரிந்திருக்கிறார். அந்த கட்டளையை ஆழமாக புரிந்திருக்கிறார். வெறிப்பலிகளையும் கடவுளை காணிக்கை செலுத்துவதை விட கடவுளை அன்பு செய்வதும் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடப்பதும் பிறரை அன்பு செய்வதுதான் கடவுளுடைய கட்டளை என்பதை உணர்ந்து கொண்டு இந்த எரிப்பலிகள் காணிக்கைகளை விட அதுதான் மேலானது என்று அவர் சொல்லுகிறார். கடவுள் அவர் சொல்லுகிறார், அவர் அறிவு திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு கூறினார். அறிவு திறனோடு எதையும் புரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க, பலவிதமான புத்தகங்கள் படிக்கிற பழக்கமுடையவர்கள் தினமும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் வாங்கி வாங்கி படிப்பதன் காரணம் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். பள்ளி படிப்பும் கேள்வி ஞானமும் அந்த சொல் புத்தியும் நமக்கு உதவாது. கேள்வி ஞானம், நாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வது. சாக்ரட்டிஸ் போவாரு, கடைக்கு போறாருன்னு வச்சுங்களேன், கத்திரிக்காய் கடைக்கு போறாரு, காய்கறி கடைக்கு போறாரு. அதை எடுத்து இது என்ன கேக்குது, கத்திரிக்காய். கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் தான். இது எப்படி விளையுது? கத்திரிக்காய் செடி. ஏன் மாங்காய் மரத்துல இது கத்திரிக்காய் முளைக்காதா, விளையாதா? இல்ல மாமரம் வேறங்க, கத்திரிக்காய் செடி வேற. அப்படியா? அது எப்படி காய்க்குது? இப்படியாக கேள்விகளை கேட்டு கேட்டு அவர்களை சிந்திக்க வைப்பார். இவர் எல்லா விஷயங்களையும் இது தேவையா, தேவையில்லையா, இது ஏன் தேவை, ஏன் தேவையில்லை என்பதெல்லாம் அவர் சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி கேட்கணும். சாக்ரட்டிஸ் அதான் சொன்னார். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்வி கேட்டதனாலே, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. கேள்வி கேட்கணும், பகுத்தறிவு வளர்த்துக்கணும், பகுத்து அறியணும். இங்கு இந்த இளைஞன் இந்த கட்டளை படிக்கிறான், ஆழமாக சிந்திக்கிறார். இதைத்தான் சொல்லுவாங்க, டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். டு ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ். ஒருத்தர் சொல்ற விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், நாம் எப்படி நம்முடைய உள்ளார்ந்த அறிவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான். பொதுவாக நீங்கள் ஒரு நாயை பார்த்து அங்க பாரு அப்படின்னு காமிச்சோம்னா, நாய் அங்க பார்க்காது, இந்த விரலை தான் பார்க்கும். அங்க பாரு அப்படின்னு சொல்லி நாய் அங்க பார்க்காது. ட்ரைனிங் கொடுக்கிற வரைக்கும் இது நம்ம விரலை தான் பார்த்துக்கிட்டோம். அது போல இந்த விவிலியம் இது சுட்டி காண்பிக்கிற ஒன்று, அதை பார்க்க வேண்டும். இப்ப சுரூபங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். புராட்டஸ்டன்ட் சொல்லுவாங்க, இது கத்தோலிக்க திருச்சபையில சுரூபங்கள் வச்சிருக்கிறாங்க, சிலை வழிபாடு செய்யறாங்க. நாம் சிலை வழிபாடு செய்யவில்லை. அந்த சிலைகள் எல்லாம் ஒரு அருள் அடையாளங்கள், அவ்வளவுதான். அது சாமி கிடையாது.
ஒரு அந்தோனியார் சொருவருக்கு பிளாஸ்டர் பாரிஸ்ல அல்லது ஃபைபர்ல செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அல்லது கிளாஸ்ல ஏதோ ஒன்று பொருள், ஃபாரின் மெட்டீரியல்ல அது நல்ல பொருளை செஞ்சிருக்கிறாங்க. அது அந்த பொருட்களினால், இங்கு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பொருட்களினால் அதை நாம் செய்து வைத்திருக்கிறோம் அழகாக. அந்த சொருவத்தை பார்க்கிற பொழுது அந்தோனியார் என்கிற ஒரு புனிதர் இருந்திருக்கிறார். அவர் விவிலியத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். கடவுள் மீது அளவில்லாத அன்பு கொண்டவராக இருந்தார். கோடி அற்புதங்களை செய்தவர். அவர் ஜெபத்தின் வல்லமையினாலே எல்லோருக்கும் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை அற்புதங்களையும் செய்ய வல்லவர் அவர். அவர் பைபிள் மேல குழந்தை இயேசு நிற்கிறாருன்னா அது குழந்தை இயேசு. அவர் பைபிள் படிக்கும் பொழுது இயேசு அவரோடு வந்து நேரடியாக பேசினார். ஓ அப்படியா என்று இந்த சொரூபத்தின் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை பார்த்து நாமும் ஜபத்திலும் கடவுள் ரொம்ப ஐக்கியமா இருந்தவன், நம்மளாலும் கூட அற்புதம் செய்ய முடியும். ஏசு சொல்லுகிற கடுகளை விசுவாசம் இருந்தா போதும், என்னை விட பெரிய காரியங்களை செய்வாய் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப அந்தோனியார் கோடி அற்புதம் போல நம்மாலும் கூட அற்புதம் செய்ய முடியுமே. அப்ப நாம பைபிள் நல்லா படிக்கணும். அப்ப இயேசு நல்ல ஆர்வம் பைபிள் படிச்சோம்னா இயேசு நம்மோட கூட வந்து பேசுவார். அப்ப என்கிட்ட இயேசு பேசுவார் இல்லையா? அப்ப நாமும் பைபிளை படிப்போம். இயேசு பேசுவார், நாம் அவரோட பேசுவோம். அத்தகைய அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வோம் என்று இந்த சுரூபத்துக்கு பின்னால் இருக்கிற, அதுக்குள் மறைந்து இருக்கிற இந்த மறை உண்மைகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் சொரூபங்களை வைத்திருக்கிறோம். அது சாமி நம்ம நினைக்க கூடாது, சாமி கிடையாது. அந்த சிலை வந்து பேசாது, பார்க்குமா? சில சமயம் அற்புதங்கள் கண்ணுங்க, சுரூபங்கள்ல கண்ணு திறக்குது மூடுது. சில பேர் கிராபிக்ஸ்ல கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அற்புதங்கள் நிறைய நடக்குது, நிறைய அற்புதங்கள் நடக்குது. அது என்னன்னு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனா ஒரு விஷயத்தை பார்த்து அது கடந்து இருக்கிற உண்மைகளை நாம் பார்க்க வேண்டும். இப்ப நம்ம ஒருத்தர் பார்க்கணும்னா, நம்ம ஆசிரியர்னு வச்சுங்களேன், நம்ம ஆசிரியர் பார்க்கிறோம், அவரு நம்மளை போல கண்ணு காது மூக்கு நம்மளை போலதான் இருக்கிறாரு. ஆனா அவருக்குள் இருக்கிற தன்மை, கல்வி மேன்மை, அவருக்குள்ள இருக்கிற சுய கட்டுப்பாடு, ஒழுக்கமான பண்புகள், ஆசிரியர் தன்மை, வழிகாட்டும் தன்மை, அவரிடம் இருக்கிற அறிவு செறிவு, அவரிடம் இருக்கிற ஞானம், அதை பார்க்கிற பொழுது அவர் மீது நம் மரியாதை கொடுக்கிறோம். அந்த அறிவுத்திறனோடு அவர் பதில் கொடுக்கிறார்னா, அவர் அறிவுத்திறனோடு அந்த கட்டளையை அணுகி பார்த்திருக்கிறார். இப்ப கணவர் அங்கிருந்து வேலை விட்டு வருகிறாரு, மனைவி காலையில் சண்டை போட்டு இருக்கிறாரு, வேலைக்கு போயிட்டாரு, திரும்பி வருகிற பொழுது அதே கோபத்தோட வர்றாரு. இந்த ஆள் வந்தாவே இன்னைக்கு வீட்டுல நிம்மதியே இருக்காது, இந்த ஆள்னால என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம வருகிற பொழுது மனுஷன் பாவம் சோர்ந்து போய் வர்றாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம், எனக்காத்தானே, என் பிள்ளைகளுக்கு ஆத்தானே, குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, பாவம். அவனு கடுமையான வேலை செய்கிறாரு, சோர்ந்து வர்றாரு. சரி வரட்டும், சண்டை இருக்கட்டும், பாவம் மனுஷன், எங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றாரு. வந்துட்டு கையில காசு கொடு, இந்தம்மா செலவுக்கு அப்படின்னு கொடுக்குறாரு. நம்மளையும் வாழ வைக்கின்ற ஒரு கடுமையான உழைப்பாளி என்று அவர் தன் கணவரை பார்க்கிறார். இந்த மனைவி எவ்வளவு நல்ல மனுஷன், ஏதோ கோபத்துல கத்துறாரு, அது பெருசா எடுத்துக்கூடாது, பாவம் நல்ல மனுஷன், வாங்க உட்காருங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, ஆமாம்மா நீ ரொம்ப வேலை, சரி இருங்க சுடுதண்ணி வைக்கிறேன், நல்லா குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, காபி போட்டு வரேன், ரெஸ்ட் எடுங்க. இதுதான் அன்பு, அந்த அறிவுத்திறனோடு பார்க்கிறார். வர்றாரு, இவர் வந்தோன்னு பாக்குறாரு, மனைவி காலையில சண்டை போட்டு போனோம், வந்தோடனே சண்டை போடுவான்னு பார்த்தேன், ஆனா மனைவி சண்டை போடலையே, எம்மால எவ்வளவு பாசமா இருக்கிறா, பார்த்தா வீடுலாம் சுத்தமா இருக்கு, ஒட்டை அடிக்கணும், ஒட்டை அடிச்சாம, ஆமாங்க கிளீன்ல தண்ணி தொடச்சு, ஆமா கீழே எல்லாம் போட்டு மாவு போச்சு எல்லாம் தொடச்சங்க, அப்புறம் துவைச்சு அழைச்சு எல்லா வேலையும் முடிச்சிருக்குது. ஏமா ரெஸ்ட் எடுக்கலாம்லம்மா, இல்லைங்க வீடு சுத்தமா தத்தானே, இல்லைன்னா கரோனா நோய் வந்துடும், நீங்க சட்டையில கழட்டி எங்க வெளியே போடுங்க, நான் துவைச்சிட்டு வச்சிருக்கேன், செருப்பனை வெளியே கழட்டி போட்டுருங்க. பார்க்கும்போது எவ்வளவு வேலை செய்யிருந்தா பொண்ணு. சோ உண்மையாவே கடவுள் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவன் மேல எவ்வளவு பாசம் செய்யறா, அதை பார்க்காம விட்டுட்டேனே. காலையில 3-4 மணிக்கு எழுந்திரிச்சிடாவா, நம்ம எப்ப சாப்பிடறான்னு தெரியல, நாங்க போற வரைக்கும் பம்பரமா வேலை செய்யறா. முடிச்சோடனே நாங்க பாருங்க ஒட்டரை அடிச்சிருக்குது, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்குது,
எல்லாம் மாவு போட்டு தொடச்சிருக்கு இந்த பொண்ணு. மத்தியானம் சமைச்சு சாயந்தரம் டிஃபன் வேறு பண்ணியிருக்குது. நைட்டு வேலை செய்யுது. நைட்டு பார்க்குறேன் எல்லா வேலையும் பார்த்துட்டு கதவெல்லாம் சாத்திருக்குதா அப்படின்னு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாய்க்கு சாப்பாடு போட்டிருக்கா எல்லாம் பார்த்துட்டு கடைசியில தானே இவ வந்து படுக்கிற. எவ்வளவு அன்பான மனைவி. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வேலை செய்யற இடத்துல என் மனைவி மேல வந்து கோபத்தை காமிக்கிறேன். பாவம் அவளும் கஷ்டப்படுறாள, எவ்வளவுதான் சுமையை தாங்குவா. நான் இனிமேட்டு அவன் மேல கோவப்படக்கூடாது, அன்பா இருக்கணும் என்று சொல்லி தன் மனைவியை, அவளுடைய அன்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய கடுமையான உழைப்பை இந்த குடும்பத்துக்காக சந்ததியை கொடுத்திருக்கிறா. இந்த சந்ததி தலைமுறை என்னுடைய குடும்பத்துல தலைமுறை வளர்வதற்காக அவள் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார் என்று கணவன் தன் மனைவி மீது அந்த அவரிடம் இருக்கிற அந்த குணாதிசயங்களை, அவருடைய தியாகத்தை எல்லாம் பார்ப்பதுதான் அறிவுத்திறன். இந்த அன்பு தான், இந்த அறிவுத்திறனோடு அன்பை புரிந்து கொள்வது, இந்த அறிவுத்திறன் தான் ரொம்ப முக்கியம். பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வரான், பார்க்குறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், எல்லாம் பாதி மார்க் வாங்கியிருக்கிற என்று போட்டு அடிக்காம, சரி அப்புறம் பேசலாம், கொஞ்ச நேரம் ஒன்று பேசலாம். 2 சார் குளிச்சுட்டு வந்து காப்பி கொடுத்து 2 பேரும் காப்பி உட்கார். நீங்க எல்லாத்துக்கும் தான் உனக்கு படிக்க வைக்கும் போது தம்பிக்கு படிக்க வைக்கிறான், அவன் மார்க் எடுத்திருக்கிறான், உனக்கு மார்க் வாங்க முடியல, என்னன்னு சொன்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் சரி பண்றோம். நாங்க காசு கொடுக்குறோம், உன்னை படிக்க என்னால முடிஞ்சதும் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனா உன்னால படிக்க முடியல, ஏன் பிரச்சனை? கஷ்டமா இருக்கு டேடி, என்ன கஷ்டம்னு சொல்லுங்கன்னு புரியும். இந்த மனம் விட்டு குழந்தைகிட்ட பேசும் பொழுது குழந்தைங்க சொல்றாங்க, ஓ நானும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமா டேடி, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் சமாதானம் பேசிக்கிறீங்க, ஆனா எனக்கு அந்த சண்டை போட்டுதான் மனசை பாதிக்குது. உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்குன்னு பாக்குறேன். என் ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நம்ம வீட்டுல மட்டும் சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கேயும் கவனம் செலுத்த முடியலப்பா, படிக்க உட்காந்தா நீங்க சண்டை போட்டதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியாப்பா, சரிப்பா நாங்க மாத்திக்கிறோம், சண்டை போட. பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க அப்படின்னா. இல்லை தப்பு தான், இனிமேல் சண்டை போட தம்பி, நல்லா படிங்க, உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு தரேன். பா எனக்கு இந்த இங்கிலீஷ் மட்டும் வரமாட்டேங்குப்பா. ஓகே, இங்கிலீஷ் நான் சொல்லித்தரேன். ஓகே, அம்மாவும் படிச்சிருக்கு, அம்மாவும் சொல்லித்தராங்க. இல்லை டேடி நான் டியூஷன் போறேன். சரி ஓகே, உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்றேன். கஷ்டமா இருந்தா சொல்லுங்க டேடி, நான் உங்களுக்கு பணம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நானே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிறேன், உங்களால டியூஷனும் கொடுக்க முடியல, இல்லை பரவாயில்ல, நீ படிச்சா போதும், நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வா, அதுக்காக நானும் அம்மாவும் எவ்வளவு வேணா கஷ்டப்படுறேன். ஓகே நீ சரிங்க, ஓகே நான் வீட்டுல இருந்தே நான் அந்த கூட எல்லாம் பின்னுவேன், நான் பின்னி அதுல ஏதாவது இன்கம் பண்றேன், அந்த டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிடுறேன், நீ கவலைப்படாதீங்க, நான் எனக்கு அந்த ஹேண்டி ஒர்க்லாம் பண்ண தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சு தரேன், அல்லது மசாலா ஐட்டம்லாம் செய்வேன், நல்லா செஞ்சு கற்றுக்கிட்டேன், யூடியூப் பார்த்துருக்கேன், செஞ்சு நான் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் நான் அதை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன். இல்லைம்மா ஏற்கனவே நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய, இல்லைங்க நீ கவலைப்படாதீங்க, பையன் படிக்கணும்ல, நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுவீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ போங்க. டேடி நீ அடுத்தோட பாருங்க டேடி, அம்மா அப்பா பேசுறதை பார்த்துட்டு இருந்த குழந்தை, டேடி அடுத்தோட பாருங்க, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரேனா இல்லையான்னு பாருங்க டேடி. அது போதும் தங்கம், அது போதும், எனக்கு நீ நல்லா படிச்சா போதும், ஆனா உனக்காக நாங்க என்ன வேணா செய்யறோம். இப்ப நான் இனிமேட்டு அப்பா அம்மாவும் நாங்க 2 பேரும் சண்டை போட மாட்டோம் தங்கம். ஓகே நீங்க நல்லா படிக்கணும். ஓகே சரி டேடி, கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டம் புரியுது டேடி, அம்மா கஷ்டம் புரியுது, எனக்கு இந்த ஒண்ணுதான் கஷ்டமாச்சு, நீங்க 2 சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, எனக்கு அது ஒண்ணுதான், எங்க போனா படிப்புல உட்காந்தாலும் அம்மா அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, சந்தோஷமாவே இல்லையே, மற்ற வீட்டுல அப்பா அம்மா பிள்ளைகளும் ஜாலியா இருக்கிறாங்களே, சிரிச்சு பேசுறாங்க, பார்க்குக்கெல்லாம் போறாங்க, ஆனா நம்ம வீட்டுல இப்படி இல்லையே என்று அந்த குழந்தை ஏங்குற அந்த ஒரு இந்த நிகழ்வுகள் தான், குடும்ப சூழல்கள் தான் சந்ததியை வளர்க்கும், தளர்த்தும். ஆக இதுதான் அன்பு. அப்பா வந்து பையன்கிட்ட அடிக்காம, ஏன் தம்பி ஃபெயில் ஆயிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இன்னும் கேட்கிறான் பாருங்க, இதுதான் அறிவித்திறனோடு அன்பு செய்யறது. கணவர் வரும்போது காலையில சண்டை போட்டுட்டா கூட பாவம் மனுஷன் கஷ்டப்படுறாரு, நான் தான் என் டக்குனு டென்ஷன்லாம் என் வீட்டுக்கார மேல காமிச்சிட்டேன், பாவம் மனுஷன் என்னதான் பண்ணார் பாரு, எவ்வளவு சோர்ந்து வர்றாரு, அவரால தான் நான் எனக்கு துணிமணி சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டேன், எங்க அப்பாட்ட இருந்து எதுவுமே நான் வாங்குறத இவர் தான் எல்லாம் பாத்துக்கிறாரு, நல்ல மனுஷன், என்ன அம்மாவை ஆக்கியிருக்கிறாரு,
குடும்ப தலைவியை இவரால தான் நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னு அறிவுத்திறனோடு தன் கணவனை பாக்குறாங்க பாருங்க. அவர் அழகு பார்க்க கூடாது. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளுக்கு பின்னாடி அவருடைய குணாதிசயங்கள், அன்பு, பாசம், தியாகம், அதை அதிகமா ஆழமா பார்க்கணும், அறிவுத்திறனோடு பார்க்கணும். மனைவி கஷ்டத்தெல்லாம் அப்படி பார்த்து எவ்வளவு அன்பு செய்யறா என் மனைவி என்று பாக்குறாங்க. இது அறிவுத்திறனோடு பார்க்கணும். மனைவி அன்பு செய்யணும், ஆழமா புரிஞ்சுக்கணும், எதையும் தன் மனைவியை கணவனை புரிஞ்சுக்கணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கடந்த காலத்துல ஏதோ ஒன்று தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டாங்க, அதை வச்சுட்டு வாழவே முடியாது. அதை குறைகளையும் குற்றங்களையும் மையப்படுத்தி அதை சுற்றியே அன்பு செய்தோம்னா அன்பு அது அன்பா இருக்காது, வெறுப்பா இருக்கும். பாதி வெறுப்பு பாதி அன்பு இருந்தா நோய்கள் பெருகும், குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, வேதனை தான் பெருகும். கடவுள் அதைத்தான் சொல்லுகிறார். இவரை பார்த்து நீ அறிவுத்திறனோடு அவன் பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியின் என்று தொலையில் இல்லை என்றார். இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும். கணவன் மனைவி பிள்ளைகள்ல சண்டை வரத்தான் செய்யும். மாமனார் மாமியார் மருமக சண்டை வரத்தான் செய்யும். ஆனால் எல்லோரும் அறிவுத்திறனோடு அன்பு செய்யணும். அறிவுத்திறனோடு என்னன்னா குற்றங்களை போக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்கணும். இதுதான் அறிவுத்திறன். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மருமகளை தன் மகள் வந்து அவளை நண்பா வந்து செய்யறாங்க. மருமகள் அந்த பொண்ணுதான் உங்களுக்கு வந்து பாட்டி ஆக்கியிருக்குது, தாத்தா வாங்கியிருக்குது, உங்க பேரனை கொடுத்திருக்குது, உங்களை பேத்தி கொடுத்திருக்குது, உங்க குடும்பத்தின் சந்ததியை வளர்த்திருக்குது, உங்க சந்ததியை பெருக்க இந்த பொண்ணுதான் மருமகள் தான் உதவி செய்திருக்கிறாங்க. அவளை நீ கையெடுத்து கும்பிடணும். அது சின்ன பிள்ளைதான், பெரியவங்க பார்த்து அனுசரித்து தன் பிள்ளையை போல, சரிப்பா சரி தெரியாம படி, இல்லைங்க அத்தை நான் எங்க வீட்டுல அப்படிதான் வளர்ந்துட்டேன், சரிப்பா ஓகே இப்படி இருந்தா நல்லது, நீ பார்த்து செஞ்சுக்கமா அப்படின்னு. ஆமா அத்தை நீங்க சொல்றது கரெக்டு தான், தேவையில்லாம இத்தனை வரைக்கும் இப்படி இருந்துட்டேன், சரி இனிமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க என்று அன்போடு அறிவுத்திறனோடு தன் மருமகளை அன்பு செய்யறாங்க பாருங்க. மருமகளாக பார்க்கக்கூடிய பக்குவம் தான் மறு அறிவுத்திறன் அங்க வேலை செய்யுது. மாமியார் பார்த்துட்டு பாவம், அவங்க பெத்தெடுத்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், நான் கணவன் ஆகியிருக்கேன், அவர் தான் அவங்க பெத்த பையன் தான் என்னைய மனைவியை ஆக்கியிருக்காங்க, கடவுள் கொடுத்தவர், அவரால் தான் நான் அம்மாவாக இருக்கிறேன், என் பிள்ளைகள்லாம் என்னை பார்த்து அம்மானும் மனசு குளிர்ந்து போகுது, அது என் கணவரால் தான், அந்த கணவரை கொடுத்த என் மாமியாரில் தான். அவங்க பெரியவங்க தெரியாம பேசுறாங்க, அவங்க அந்த காலத்து ஆளுங்க, நம்ம மாடர்னா இருக்கிறோம், அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க, சரி அவங்க சொல்றத நல்லது, சரிங்க நான் எடுத்துக்கிறேன், சொல்லிக்க புரிஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்போடு அறிவுத்திறனோடு அன்பு செய்யறாங்க பாருங்க. இதுதான் கடவுள் விரும்புகின்ற ஒரு அன்பு வாழ்க்கை. அன்புக்கினியவர்களே, தீதும் நன்றும் பிற தர வாரா. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட சொன்னேன், நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்முடைய டோன், நம்முடைய குரல் தான். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்ற குரல் டோன் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அங்க ரியாக்ஷன் நடக்கும். சத்தம் போட்டு கோபமா வெறியோடு கண்ணில் செவந்து முறைச்சுக்கிட்டு எது சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் கிடைக்கும், எதிர்ப்பு தான் வரும், சண்டை மறுபடியும் அதிகப்படும், வாக்குவாதம் பிறக்கும், பிளவுகள், கசப்புணர்வு, பகை, நோய் இதெல்லாம் வரும். அதே வேளையிலே நம்முடைய குரலை அறிவுத்திறனோடு அதை சொல்றத அறிவுத்திறனோடு சொல்லணும். அவங்கள்ட்ட எப்படி சொன்னா எப்ப சொல்லணும், அவங்க கோபமா இருக்கும்போது இப்ப சொல்லக்கூடாது, தனியா இருக்கும்போது சொல்லணும். 10 பேர் முன்னாடி சொன்னா அவங்க சங்கடமா இருக்கும், நீங்க எப்படிங்க 10 பேர் முன்னாடி எனக்கு சொல்லலாம், என்னை கேவலப்படுத்திட்டீங்க என்று அவர் நினைக்காத அளவுக்கு தனியா கூப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அன்போடு பேசினா நல்லா இருக்கும். கணவன் மனைவி சண்டை வந்தா ஒன்னும் கிளம்பு கோயில் போயிட்டலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கோயில் போய் அங்க எங்க கோயில உட்காந்துக்கிட்டு பார்க்ல உட்காந்து அங்க வாக்குவாதம் பண்ணும், பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அதுதான் அறிவுத்திறனோடு. அல்லது ரொம்ப அறிவுத்திறனோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல உடனே கோவப்படாம கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆறாமரை உட்காந்துட்டு இருக்கும் போது, வாங்க இப்படி நீ பேசுறீங்களே நியாயமா, அல்லது இப்படி செய்யறீங்களே நியாயமா சொல்லுங்க, உங்களுக்கு சுகர் ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு நீங்க ஸ்வீட் எடுத்து 2 ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறீங்க, ஆசையா இருந்துச்சு
சரி, ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டு மனசு கட்டுப்பாடு வச்சுக்கணும் இல்லைங்க. நீங்களே மன கட்டுப்பாடு இல்லைன்னா குழந்தைங்க, நம்ம குழந்தைங்களை எப்படிங்க இருக்கும்? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க வளருவாங்க. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட். ஆசையா இருந்துச்சு, சரி இனி நான் எனக்கு நாக்கு கட்டுப்படுத்த நான் முயற்சி பண்றேன். இதுதான் அறிவுத்திறனோடு வாழ்கிற முறை. ஆனா இதுக்கு பக்குவம் வேணும். இதுக்கு என்னன்னா, இங்கே முதல் வாசகத்துல ஆண்டவர் தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறார், நீ கடவுள் முன் ஏற்புடையனாக நிற்க முழு முயற்சி செய் என்று சொல்கிறார். 14-15 நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய்கிறார். இது எல்லாம், அதாவது கெட்ட காரியங்களை செய்வதற்கு எந்த முயற்சி தேவையில்லை, அது இயல்பா போயிடும். ஆனா நல்ல விஷயங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை சுய கட்டுப்பாடோடு செய்கிறதுக்கு முயற்சி வேண்டும், கடுமையான முயற்சி வேண்டும். அப்பதான் முழு உள்ளத்தோடும், முழு அறிவோடும், முழு ஆற்றலோடும் முயற்சி பண்ணணும். பொறுமை இருக்கிறதுக்கு முழு முயற்சி, முழு ஆன்மா, முழு அறிவு, முழு ஆற்றல் வேணும். இந்த முழுமையா முயற்சி பண்ணணும். பொறுமையா இருக்கிறது, விட்டு கொடுக்கிறது, சகிப்புத்தன்மைக்கு, அந்த தவறான எண்ணங்கள்ல தவிர்த்துக்கிட்டு நியாயமான எண்ணங்களை போட்டு புகுத்தான். இல்ல அப்படி இல்லை, இப்படித்தான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவா. அது தெரியாம பேசுறாரு, என்ன டென்ஷன் இருக்கிறாரோ பாவம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல கொழுப்பு இப்படியே தான் பண்ணிக்கிட்ட, திமிரு, சனிய உன பாரு என்ன பண்ற, இப்படி ஒரு எண்ணம். ஆனா அதே வேளையில ஓகே, அவரு கோவிச்சுக்கிட்டாருன்னா அது ஏதோ டென்ஷன்ல பேசுறாரு, அவரை பத்தி தெரியும், என்ன பேசணும் கூட அந்த தெரியாது. ஒரு பக்குவமற்ற மனுஷன், இனி அவர்கிட்ட தள்ளி நினைக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஓகே அப்படின்னு திங்க் பண்ணலாம். அல்லது சிரிச்சுட்டு போற, இந்த சிரிச்சுட்டு போறோம் பாருங்க, அதை நினைக்காம, மறுபடியும் நினைக்காம அவங்கள பார்த்துட்டு ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, அதாவது இப்ப பாக்குறோம், இங்க பறவை கத்துது, இங்க ஒரு பறவை கத்துது, அங்க தென்னை மர காத்துல ஆடுது, அங்க ஒரு நாய் நின்றுட்டு இருக்கு என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு, அங்க கோழியெல்லாம் நின்றுட்டு இருக்கு, அங்க ஒரு ஆளு என்னை பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்கிறான், அங்க பார்த்து என்னை குசு குசுன்னு பேசுறாங்க, புரணி பேசுறாங்க, என்னைய ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாம பர்சனலா ஒவ்வொன்றுகிட்டையும் போகாம தூரமா நின்றுட்டு இயற்கை நடக்காம, அப்படி ஒன்று இருக்கு, அங்க நாய் கத்துது, அங்க பண்ணி ஓடுது, இங்க அது மாதிரி இருந்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த பொம்பளையும் நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு இயற்கை. உலகத்துல இயங்கி கொண்டிருக்க எல்லாமே உயிர்களும் இயங்கி கொண்டிருக்கிறது. நாம தனியா நின்றுட்டு அதை பார்க்கலாம். இதுதான் அறிவுத்திறனோடு இவங்களை பார்க்கணும். அப்படிதான் பண்றாங்க, சிரிச்சுட்டு போயிடும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க செய்யறதுக்கு அவங்கவுங்க பலன் அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்மளை பகைக்கிறாங்க பாருங்க, வெறுக்கிறாங்க, நம்மளை அறியாமலே பின்னா நின்று நமக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வர வேண்டிய சாபங்களையும் அவங்களே தேடி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கே ஆப்ப வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, இதுதான். அவங்களுக்கே அவங்க குழியை நோண்டிக்கிறாங்க. நமக்கு எதிராக இருக்கிறவங்க உண்மையாவே பாவம். அவங்க பன்னாடி பரப்போற கஷ்டம் அவங்களுக்கு இப்ப தெரியவே தெரியாது. பாவிகள் படப்போற கஷ்டம் தெரியவே தெரியாது. நம்ம அவங்களை அன்பு செய்யறோம்னு வச்சுங்களேன், அவங்க வரப்போற தண்டனை ரெட்டிப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நம்மளை போட்டு திட்டுறான், நம்ம பொறுமையா காட் பிளஸ் யூ அப்படிங்கிறோம், நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு, உனக்கு அவ்வளவுதானே, திட்டீங்களே இன்னும் திட்டுங்க, காட் பிளஸ் யூ, நல்லா இருக்கும். அவனுக்கு இந்த நம்ம திட்டுறதுனால வரப்போற தண்டனை பாருங்க, வேதனை, துன்பம், அவமானம், சாபம். நம்ம காட் பிளஸ் யூ நல்லா இருங்கன்னா அவனுக்கு 10 மடங்கு அவனுக்கு எரி நெருப்பு தலையில நம்ம கொட்டுறதுக்கு சமம். இதுதான் அறிவுத்திறனோடு நடக்கிறது. அவன் சண்டை போறாங்க, நம்ம ஏன் சண்டை போறோம்னா இதுக்கு அறிவுத்திறனே கிடையாது. ஆண்டவர் அவர்களை பாராட்ட மாட்டார்.
நாம அறிவுத்திறனோடு ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறோம் பாருங்க. அது முக்கியமா எதிரிகள், நமக்கு சாபம் விடுறவங்க, இவங்களா இருக்க பாருங்க, அவங்களெல்லாம் கண்டுக்காம போயிடணும். துஷ்டனை கண்ட தூர விலகுன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க துஷ்டர்கள், அவர்கள் ஒதுக்குப்புறமாக வைக்கப்பட வேண்டியவர்கள். அவங்களே தங்கள் நம்முடைய விருது விலக்கிக்குவாங்க. அவங்க நம்ம கூட சேரவே மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களால உள்ளுக்கு கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களது ரொம்ப வேதனைப்படுகிறாங்க. அதனாலதான் அவங்க அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தான் அவங்க மண்டையில பூத்து ஆட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க நம்மள நினைச்சுக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பாவம், பரிதாபம். அவங்க நோயாளிகள், மன நோயாளியா மாறிட்டாங்க. நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்கள ஒரு மன நோயாளி. பொறாமையும் பகை ஒரு மன நோயாளியிடம் தான் அதிகமா குடிகொண்டிருக்கு. அவங்க மேலும் மேலும் மனநோயாளியே மாறிடுவாங்க. அவங்களுக்கு நிம்மதியவே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அறிவு திறனோடு இருக்கிறவன் என்ன தெரியுங்களா, கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான் அப்படின்னு ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புத்தகம் படிக்கிறாங்க, கோபத்தோடு எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோடு உட்காருவான். அப்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். என்ன அருமையான ஞானம் நிறைந்த வார்த்தை. அப்ப கோபத்தோடு பண்ணவும் நஷ்டம் நமக்கு தான். அப்புறம் கோபம் கட்டுப்படுத்தணும். கோபம் அதிகமா கொள்றவங்களுக்கு பிளட் பிரஷர் ஏறும், சுகர் ஏறும், நோய்கள் வரும், படபடப்பு வரும், தெளிவான முடிவு இருக்கா, தெளிவான சிந்தனை இருக்கா. அப்ப இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை வருமா கோபப்பட்டா? கோபத்தை கட்டுப்படுத்தணும். நம்மளை யாரும் கோபப்படுத்தினவன் நம்மளை ஆண்டு கொள்ளுகிறான். ஆமா, அது கூட தானே. நம்மை கோபப்படுத்துகிறவன் அவன் நம்ம பொம்மை மாதிரி வச்சு ஆட்டான், நம்மளை இயக்க வைக்கிறான். வாடா சண்டைக்கு வாடா, வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுறான். நம்ம சண்டைக்கு போகிறதுக்கு அவன் இழுக்கிறான், நம்மளை இயக்குகிறான். அப்ப அறிவுத்திறனோடு இருக்கிறவங்க அவன் சொல்லி நான் என்ன கேட்கறேன். சாயந்தரமானா போய் கோட்டரை அட்டிக்கணும். டப்புன்னு பாட்டில் திறந்து கட்ட கட்ட ராவாவே அட்டிக்கணும். அவன் நம்ம ஆண்டு அந்த அந்த கோட்டை நம்ம ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா என்ன உடனே தெரியல, கையில பட்ட பட்டம்னு போய் அட்டிக்கணும். அப்ப அவன் அந்த குவார்டர் தான் என்னை போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அறிவுத்திறனோடு இருக்கிறவன் இந்த குவார்டரு மீறி பணம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மப்பில் வைக்கும். அதுக்கு பின்னாடி அவ்வளவுதான், சரியா தூக்கம் வராது. தண்ணி அடிச்சது தூக்கம் வராது, மறுபடியும் இன்னும் டென்ஷன் அதிகமாகும். இந்த குவார்டர் தான் நம்ம போட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு, இந்த சாரையம். அப்ப இத அது கட்டுப்படக்கூடாது. நான் அதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப நான் என்னை விடுவிச்சுக்கணும். இனிமேட்டு அவன் சாயந்தரம் 5 அவனுக்கு கூட சேர்ந்தா தானே தண்ணி அடிக்க போறேன். இனிமேட்டு போகக்கூடாது அவன்கிட்ட. இல்லடா மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா தப்பிச்சிடணும், வீட்டுக்குள்ள வந்து ஒழிச்சுக்கணும். அதுக்கு போல வேற ஏதாவது சூங்கியத்தை வாயில போட்டு அந்த டைம்ல மைண்டை தண்ணி அடிச்சாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு மைண்டு நினைக்குது பாருங்க. அந்த புத்தியை ஏமாத்தணும். இதுதான் அறிவுத்திறனோடு. சரி, ஓகே, பிள்ளைகள்கிட்ட பேசலாம், உட்காந்து பேசலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல 2 மாசம் யாருமே தண்ணி போடாம இருந்தாங்க. அது எப்படி முடிஞ்சது? மறுபடியும் கவர்மெண்ட் ஓபன் பண்ணி 10 நாள்ல 1110 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அவ்வளவு சம்பாதிச்சு 10 நாள் இல்ல, 110 கோடியா சொன்னாங்க தெரியல. 10 நாள் 110 கோடி. அப்ப நான் அடிமையா இருக்கக்கூடாது. இனிமேட்டு நான் அதுக்கு அதை ஒதுக்கி வைக்கிறேன். நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் இருந்தது போல 40 நாள் இருந்தாச்சுல, 60 நாள் இருந்தாச்சு, இனி இருந்துடலாம். 60 நாள் என்ன இருக்க முடிஞ்சதுன்னா அப்ப இன்னும் இருக்க முடியும். இதுதான் அறிவுத்திறனோடு தெளிஞ்சு வாழ்றாங்க பாருங்க. இதுதான் என் குடும்பத்துக்காக எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். 2 மாசம் குடும்பத்திற்கு அத்தனை பேரோட நான் சந்தோஷமா இருந்தேன். தண்ணி போட்டா நான் நேரம் தண்ணி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சுத்திட்டு நைட் 10 மணிக்கு மேல படுத்து வந்துடுவேன். காலையில பிள்ளைகள்லாம் போன பிறதான் எழுந்திருப்பேன். இப்ப 2 மாசம் பிள்ளைகளோட குடும்பத்தோடு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு எவ்வளவு அருமையான குடும்பம். அப்ப இனிமேட்டு இருக்கும். இதுதான் அறிவுத்திறனோடு ஒரு விஷயத்தை அணுகிறது, குவார்டரை புரிஞ்சுக்கிறது, குடும்பத்தை புரிஞ்சுக்கிறது, மனைவியை புரிஞ்சுக்கிறது, கணவனை புரிஞ்சுக்கிறது, பிள்ளைகளை புரிஞ்சுக்கிறது, மாமியாரை புரிஞ்சுக்கிறது, மாமனாரு மருமகளை புரிஞ்சுக்கிறது. இதுதான் அறிவுத்திறனோடு அன்பு செய்யணும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உண்மை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்தது போல எங்க சக மனிதர்களை முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யவும் எங்களை உமக்குரிய விதமாக வாழ்ந்திட முழு முயற்சி செய்ய எங்களுக்கு அருள்தார். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டு கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கி உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க எனக்கு கழுவீரலும், பாபத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானிப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்கள் மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயே என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கொண்டிருளும். கண்கள் முடியிருந்த அனைவருக்காக ஜெபிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், புத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூந்தும் திருமொழியின் ஏற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியா புனித சலைத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருள மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் மகிழ்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் மதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குனவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் இல்லத்தை எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.